சோதரம் 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 சோதரம். நம்முடைய பாட்டு புஸ்தகத்தில் இருந்து 72வது பாடல். நம்பீவா நல்வேளையிலே உன்னேசரி சுவை நம்பிடுவா நம்பீவா நல்வேளையிலே உன்னேசரி சுவை நம்பிடுவா கர்த்தரிடம் விசுவாசமே கர்த்தரிடம் விசுவாசமே கடுகளவுனக்கிருந்தார் காதரிடும் முன்னை காத்திடுவார் கலங்கிடாமல் நீ நம்பிவா கலங்கிடாமல் நீ நம்பிவா நம்பிவா நல்வேளையிலே முன்னேசரி சுவை நம்பிடுவா தீக்கற்றோரின் தகப்பனவர் தீக்கற்றோரின் தகப்பனவர் தவிக்கும் விதவையின் தேவனவர் அமைதியிழந்து கண்ணீரோடே அலைந்திடாமல் நீ நம்பிவா அலைந்திடாமல் நீ நம்பிவா நம்பிவா நல்வேளையிலே உன்னேசரி சுவை நம்பிடுவா கர்த்தரின் கை குறுகவில்லை கர்த்தரின் கை குறுகவில்லை கர்த்தர் செவி மந்தமாகவில்லை தேவனின் உன் வினைகள் தடுத்து ஜபத்தை தள்ளிடுதே தடுத்து ஜபத்தை தள்ளிடுதே நம்பிவா நல்வேளையிலே உன்னேசரி சுவை நம்பிடுவா பாவங்களை மன்னித்திடும் பாவங்களை மன்னித்திடும் பரலோக அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்து முன்னிலையில் என்னை தாழ்த்தி நம்பிடுவார் என்னை தாழ்த்தி நம்பிடுவார் நம்பிடுவார் நல்வேளையிலே உன்னேசரி சுவை நம்பிடுவார் சூரியனின் எழுவள்ளவை சூரியனின் எழுவள்ளவை சகலமும் வரும் மாயையல்லோ மானிடரே மாறிடுவா மாறாத இயேசுவை நம்பிடுவா மாறாத இயேசுவை நம்பிடுவா நம்பிடுவா நல்வேளையிலே உன்னேசரி சுவை நம்பிடுவா. அல்லேலூயா. 134 கர்த்தரன்பே தூயன்பே
என் இயேசுவின் அன்பு மாபெரிதே, எப்படி பாடுவேனோ. ஆண்டவர் அன்பின் ஆழம் நீளம், அன்பின் அகலம் உயரம் கண்டே. ஆண்டவர் அன்பின் ஆழம் நீளம், அன்பின் அகலம் உயரம் கண்டே. இயேசு பக்தருடன் சேர்ந்துணர்ந்தே, நின்றதை பாடிடுவே. என் இயேசு பக்தருடன் சேர்ந்துணர்ந்தே, நின்றதை பாடிடுவே. கர்த்தரன்பே தூய அன்பே, பக்தர்கள் போற்றும் அன்பே. என் இயேசுவின் அன்பு மாபெரிதே, எப்படி பாடுவேனோ. என் இயேசுவின் அன்பு மாபெரிதே, எப்படி பாடுவேனோ. இந்த உலக தோற்றம் முன்னே அந்த மேலான அன்பினிலே, இந்த உலக தோற்றம் முன்னே அந்த மேலான அன்பினிலே, மாசற்றோராக நிறுத்தையம்மை மாதேவன் தெரிந்து கொண்டார். தம்மன் மாசற்றோராக நிறுத்தையம்மை மாதேவன் தெரிந்து கொண்டார். கர்த்தரன்பே தூய அன்பே, பக்தர்கள் போற்றும் அன்பே. என் இயேசுவின் அன்பு மாபெரிதே, எப்படி பாடுவேனோ. என் இயேசுவின் அன்பு மாபெரிதே, எப்படி பாடுவேனோ. என் முழு ஆத்மா மனதுடனே, என் முழு சக்தி பலத்துடனே, என் முழு ஆத்மா மனதுடனே, என் முழு சக்தி பலத்துடனே, தேவனிடம் அன்பு கொண்டிடவே தேடியே நாடிடுவே. என் தேவனிடம் அன்பு கொண்டிடவே தேடியே நாடிடுவே. கர்த்தரன்பே தூய அன்பே, பக்தர்கள் போற்றும் அன்பே. என் இயேசுவின் அன்பு மாபெரிதே, எப்படி பாடுவேனோ. என் இயேசுவின் அன்பு மாபெரிதே, எப்படி பாடுவேனோ. குற்றமில்லாத அன்புடனே மற்றவரை நான் நேசிக்கவே, குற்றமில்லாத அன்புடனே மற்றவரை நான் நேசிக்கவே. கற்பனையில் பிரதானம் ஒன்றே கை கொண்டு வாழ்ந்திடுவே. அவர் கற்பனையில் பிரதானம் ஒன்றே கை கொண்டு வாழ்ந்திடுவே. கர்த்தரன்பே தூய அன்பே, பக்தர்கள் போற்றும் அன்பே. என் இயேசுவின் அன்பு மாபெரிதே, எப்படி பாடுவேனோ. என் இயேசுவின் அன்பு மாபெரிதே, எப்படி பாடுவேனோ. சத்துருவான மீத்திரனை
நேசிக்கிறே பாதம் பணிந்துமை வேண்டுகின்றே பூரண அன்பருளே திருப்பாதம் பணிந்துமை வேண்டுகிறே பூரண அன்பருளே கர்த்தரன்பே தூய அன்பே பக்தர்கள் போற்றும் அன்பே என் இயேசுவின் அன்பு மாபெரிதே எப்படி பாடுவேனோ என் இயேசுவின் அன்பு மாபெரிதே எப்படி பாடுவேனோ ஜீவனை தந்த அன்பதுவே தேவனின் சேவை செய்திடவே ஜீவனை தந்த அன்பதுவே தேவனின் சேவை செய்திடவே கர்த்தர் வருகை கண்டிடவே காத்திருந்தே அடைவே என் கர்த்தர் வருகையை கண்டிடவே காத்திருந்தே அடைவே கர்த்தரன்பே தூய அன்பே பக்தர்கள் போற்றும் அன்பே என் இயேசுவின் அன்பு மாபெரிதே எப்படி பாடுவேனோ என் இயேசுவின் அன்பு மாபெரிதே எப்படி பாடுவேனோ ஆவியின் வரங்கள் 9 ஆவியின் கனிமிடுமே ஆவியின் வரங்கள் 9 ஆவியின் கனிமிடுமே தேவ அருள்வரம் தேவையதே தாகத்தை தீர்த்திடுமே என்றும் தேவ அருள்வரம் தேவையதே தாகத்தை தீர்த்திடுமே கர்த்தரன்பே தூய அன்பே பக்தர்கள் போற்றும் அன்பே என் இயேசுவின் அன்பு மாபெரிதே எப்படி பாடுவேனோ என் இயேசுவின் அன்பு மாபெரிதே எப்படி பாடுவேனோ அல்லேலூயா 78வது பாடல் 78 காணாத நாட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார் அன்போடு உன்னை அழைக்கின்றாரே என்னே திரும்பி நீ வா அன்போடு உன்னை அழைக்கின்றாரே என்னே திரும்பி நீ வா முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்து தேடுகின்றான் உள்ளம் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்து தேடுகின்றான் சேற்றினில் சிக்கினதா சாத்தான் வலையில் நீ சிறையாகினான் சேற்றினில் சிக்கினதா சாத்தான் வலையில் நீ சிறையாகினான் காணாத ஆட்டிலே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார் அன்போடு உன்னை அழைக்கின்றாரே எங்கே திரும்பி நீ வா அன்போடு
உன்னை அழைக்கின்றாரே, என்னே திரும்பி நீ வா. சுத்த இதயம் வேண்டாம் என்றெண்ணி கர்த்தரின் அன்பை நீ சந்தேகித்தாய். சுத்த இதயம் வேண்டாம் என்றெண்ணி கர்த்தரின் அன்பை நீ சந்தேகித்தாய். யோனாவை போல நீ போனாயல்லோ, இயேசுவரன் வாக்கு விருத்தாயல்லோ. யோனாவை போல நீ போனாயல்லோ, இயேசுவரன் வாக்கு விருத்தாயல்லோ. காணாத ஆற்றின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, என்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, என்றே திரும்பி நீ வா. என்னென்ன துன்பம் தொல்லைகள் வந்தும் இயேசுவின் பாதை நீ விட்டோடாதே. என்னென்ன துன்பம் தொல்லைகள் வந்தும் இயேசுவின் பாதை நீ விட்டோடாதே. நீதி நிறைந்த தம் கரங்களை நீட்டி உன்னை தாங்கி பயம் நீங்குவார். நீதி நிறைந்த தம் கரங்களை நீட்டி உன்னை தாங்கி பயம் நீங்குவார். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, என்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, என்றே திரும்பி நீ வா. துன்மார்க்கரெல்லாம் சன்மார்க்கரோடே தேவகுமாரத்தினையாய் வாழ்வாரே. துன்மார்க்கரெல்லாம் சன்மார்க்கரோடே தேவகுமாரத்தினையாய் வாழ்வாரே. கர்த்தரின் பந்தியில் பங்கடைய கண்ணீருடன் நீயோ அருள் வேண்டுவாய். கர்த்தரின் பந்தியில் பங்கடைய கண்ணீருடன் நீயோ அருள் வேண்டுவாய். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, என்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, என்றே திரும்பி நீ வா. எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், எத்தனை காலம் நீ தள்ளலாமோ. எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், எத்தனை காலம் நீ தள்ளலாமோ. கர்த்தரின் சித்தம் உன் வேளையிலே கண்டு உணர்ந்து விரைந்து நீ வா. கர்த்தரின் சித்தம் உன் வேளையிலே கண்டு உணர்ந்து விரைந்து நீ வா. காணாத ஆட்டின்
நன்றியோடு சோதர் பண்ணுவோம் அன்போடு ஆமென். தேவன் தம்முடைய அன்பை நமக்கு அழைத்தார், அணைத்தார். ஆமென். நம்மை தூக்கினார், சுமந்தார், தப்புவித்தார், ஏந்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாம் அவரை அறியாதிருந்தால் அவர் நம்மை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய சரீரமாகிய சபையிலே ஒரு அங்கமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய மாம்சத்துக்கு இரத்தத்துக்கு மறியவளாக ஆமென் கர்த்தரின் பந்தியில் பங்கடையும்படியாக வாக்கியம் தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசுவின் பாதையை விட்டோடாதே. ஹல்லேலூயா, ஆமென். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசுவின் பாதையை விட்டோடாதே. ஹல்லேலூயா, ஆமென். இதரவரதின சம்பரவரமங்கன ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமேசம் அழுகி நாடிட்டாலும் மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமேசம் அழுகி நாடிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. பிசாசு சோதனை பெருமிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. உள்ள இடங்களில் நீந்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ள இடங்களில் நீந்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு கலந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே,
சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. மனிதர்கள் கைவிடுவார், மாம்ச கூட வியாதியினால் பாடுகளினால் பல அனுபவங்களுக்கிறார். நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்பவர். மலைகள் விலகினார், பர்வதங்கள் விலகினார், அவருடைய கருவை அவர் நம்மோடு பண்ணின சமாதானத்தின் உண்டானதா சமாதானத்தினுடன் நிலைபெறாது அவருடைய ஹல்லேலூயா உடன்படிக்கை, புது உடன்படிக்கை, இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை மாறாது. ஹல்லேலூயா, கிருபை உணர்வோமாக. ஹல்லேலூயா, கிருபையிலே நாம் உணர்வோமாக. நம்முடைய இருதயமுடைய கிருபையினால் நிரப்பப்படுவதாக. ஆமென். அவருடைய கிருபையினால் நிரப்பப்படுவதாக. ஆமென். கல்லான இருதயம் மாறுவதாக. ஹல்லேலூயா, பிடிவாதமான குணங்கள் மாறுவதாக. ஆமென். பஞ்சை போல நம்முடைய இருதயம் மாறுவதாக. ஆமென். ஆமென். ரத்தாம்பர சிறப்பாயிருந்தார் வெண்மையாக்குகிற தேவன். ஹல்லேலூயா, பரிசுத்தர். ஹல்லேலூயா, வெண்மையும் சிவப்புமானவர். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். நம்முடைய இருதயம் ஹல்லேலூயா அந்த வெண்மையின் சிவப்புமானவரை அறியும் போது, உணரும் போது, ஆமென். ஹல்லேலூயா, தானாகவே துதி ஸ்தோத்திரம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஆமென். தானாகவே துதி ஸ்தோத்திரம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ரிதனமரதிரா அம்பரபரபரபரபரபா பாகதனமிலர பௌதனமலர துனியா ஷதரபரபரபரபரபரபா. ஆமென். நம்முடைய உள்ளம் பொங்கி வழியும். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய இருதயம் பொங்கி வழியும். ஹல்லேலூயா, என்னென்ன துன்பம் நேரிட்டாலும் ஹல்லேலூயா அவரை நாம் கைவிடவே மாட்டோம். ஹல்லேலூயா, அவருடைய வழிகளை விடவே மாட்டோம். ஹல்லேலூயா, வழி தப்பினவன் மாயை நம்பானாக, மாயை நம்பினால் அதுவே என்பவனாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, மாயை நம்பினால் அதுவே பலன். ஹல்லேலூயா, மாயாகவே இருக்கும். ஆமென். ஆமென். எல்லா மாயும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கும். ஹல்லேலூயா, மனதுக்கு சஞ்சலமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். இதர பர 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 ஆமென். இவர பர 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 சஞ்சலத்தோடு வந்திருக்கிறாயா? ஹல்லேலூயா, சஞ்சலத்தோடு கூட நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? ஹல்லேலூயா, சஞ்சலத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறாயா? ஹல்லேலூயா, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய சஞ்சலத்தையும் தவிப்பையும் அப்புறப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா, நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டதான ஒருவனாய் ஒருத்தியாய் உன்னை நீ கண்டுகொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இம்மைக்கேற்ற இன்பங்களை எல்லாம் விட்டு விடுவாய். ஹல்லேலூயா, ஆமென். அழிந்து போகிற ஆத்துமாக்கள், இம்மையில் தங்கள் பங்கை பெற்ற உலக மக்கள், அவர்களை குறித்ததான் ஒரு அக்கறை. ஹல்லேலூயா, ஒரு பாரம். ஹல்லேலூயா, நீரின் ஜெபம். ஹல்லேலூயா, அந்தரங்கத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாண்டெழியும் மாந்தருக்காய் ஊக்கத்துடன் நீ ஜெபித்திடுவோம், மனம் மகிழ்வுடனே கொடுத்திடுவோம், கூறப்படுவோம், மனம் மகிழ்வுடனே கொடுத்திடுவோம்,
இயேசுவின் அன்புக்காய் புறப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் பின் செல்லுவோம். அல்லேலூயா, என்றும் ஜெயம் பெறுவோம். சிலுவை வீரராய் யுத்தம் செய்வோம். சிலுவை வீரராய் யுத்தம் செய்வோம். மாண்டழியும் மாந்தருக்காய் ஊக்கத்துடனே ஜெபித்திடுவோம். மனமகிழ்வுடனே கொடுத்திடுவோம். நேசரின் புக்காய் முன்னப்படுவோம். மாண்டழியும் மாந்தரை அறிகிறோமா? ஆமே. எப்படி ஜெபம் இருக்கிறதா? அல்லேலூயா. மனமகிழ்ச்சியோடு கொடுக்கிறோமா? அல்லேலூயா. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபேல் மனமகிழ்ச்சியோடு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமே. ஆபேலை அங்கீகரித்தார். அல்லேலூயா. ஆமே. ஆபேல் காணிக்கை அங்கீகரித்தார். அல்லேலூயா. காயினதை கண்டான், உணர்ந்தான், ஆனால் அறிவில்லாமல் இருந்தான். ஆமென். ஆகையினாலே ஆண்டவரை தேடவில்லை. ஆமென். அவன் காயினுடைய காயினை காலி பண்ண வேண்டும் என்று ஆமென். இதரபராதிரா ஷபாரா கம்பரபரதின அந்தலாத கந்தராதட அந்தரமரதின கம்பரபரவரா. மற்றவர்களை குறித்த பகை, விரோதம், வைராக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன? காயின் வழி. அல்லேலூயா. காயின் வழி. அல்லேலூயா. காயின் வழி. அல்லேலூயா. ஆபேலை காலிபடினாலும் அல்லேலூயா. காயின் மேல் பழி சுமர்ந்தது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. காயின் மேல் பழி சுமந்தது. அல்லேலூயா. பழியிலிருந்து விடுதலை வரும்படியாக கர்த்தரை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. பழி தீரும்படியாக கர்த்தரை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. ஏற்கனவே அவன் கர்த்தரை பார்த்திருப்பானால் வழியே நேரிட்டு இருக்காதல்லவா? ஆமென். அல்லேலூயா. அவன் காயினையே பார்த்தான், கர்த்தரை பார்க்கவில்லை. இப்பொழுது கர்த்தரை பார்க்கிறான். வழியும் பாவமும் வந்து பிற்பாடு கர்த்தரை பார்க்கிறான். அல்லேலூயா. வழியும் பாவமும் வந்து பிற்பாடு கர்த்தரை பார்க்கிறான். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. வழியும் பாவமும் வந்து பிற்பாடு கர்த்தரை பார்க்கிறான். அல்லேலூயா. அதார கர்த்தர் அவன் மேல் மனதிருக்கிறான். அவன் மேல் மனதுருகினார். அல்லேலூயா. ஆமென். அவன் மேல் ஒரு முத்திரையை போட்டார். ஆமென். ஒரு முத்திரையை போட்டார். அல்லேலூயா. ஆமென். நம்மேல் ஒரு முத்திரையை போட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பரிசுத்தாவியினால் உண்டான முத்திரை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Rikamana maradira handara dara bara bara bara. Bakadana milara baudana milara baudana shambara bara 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 bara. Amen. Hallelujah, hallelujah. ஆண்டவரன் ஆழம் நீளம் அன்பின் உயரம் மகளும் கண்டே. ஆண்டவரன் ஆழம் நீளம் அன்பின் அகலம்
துயரம் கண்டேன். இயேசு பக்தருடன் சேர்ந்துணர்ந்து நின்றதை பாடிடுவேன். என் இயேசு பக்தருடன் சேர்ந்துணர்ந்து நின்றதை பாடிடுவேன். கர்த்தரன்பே தூயன்பே பக்தர்கள் போற்றும் அன்பே, என் இயேசுவின் அன்பு மாபெரிதே, எப்படி காணுவேனோ. என் இயேசுவின் அன்பு மாபெரிதே, எப்படி காணுவேனோ. ஆவியின் வரங்கள் 9 ஆவியின் நற்கனியிடுமே. ஆவியின் வரங்கள் 9 ஆவியின் நற்கனியிடுமே. தேவ அருள் வரம் தேவையதே, தாகத்தை தீர்த்திடுமே. அறியாத மக்களுக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை உபயோகம் ஆவியின் வரங்களை கொடுக்கிறார். ஆவியின் நற்கனியை ஆமென் அவருடனே ஆண்டவரே ஆமென். காயினை ஆண்டவரே உண்மை தேடுகிறவர்களாக அதற்கு உள்ளதாகவே உண்மை தினம் ஆண்டவரே உமக்கு பயப்பட பயத்தினால் கர்த்தர் உதவி செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே கர்த்தரையோடு சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். மாறி மாறி வாசிக்க முடியாத பகுதியை சகோதரம் நீதிமொழிகள் 21 ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதை ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்திற்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரருக்கும் ஏதுவாகும். துன்மார்க்கர் நியாயம் செய்ய மனதில்லாதிருக்கிறபடியால் அவர்கள் பால் கடிக்கப்பட்டு போவார்கள். சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் கூடியிருப்பதை பார்க்கிறோம். வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம்.
பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானம் அடைவான். ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் நானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான். நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமோ. சிற்றின் பிரியன் தரித்திரனாவான். சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான். மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவனாவதில்லை. சண்டைக்காரியும் கோபக்காரியும் மரண ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிறோம். வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது. அதை துர்ச்சிந்தையோடு செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான். செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். குதிரை யுத்த நாளுக்கு ஜெயமும் கற்றான். Hallelujah. Amen. Hallelujah. சாப்பிட்டீங்களா இல்லையா? உபவாசத்தோட வந்திருக்கோம் காலையில இல்லையா? உங்களோட சத்தமானதோட சொல்லுவோம். Hallelujah. 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 வாசகனார் நீதிமொழிகள் 21 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். கர்த்தர் ஒரு நீதிகளை பார்க்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகளே, நம்முடைய பார்வைக்கு ஒருவேளை நாம் செய்கிற காரியமெல்லாம் நமக்கு நன்மையா செய்கிறோம், நல்லா செய்வோம் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவன் நம்முடைய இருதயங்களை பார்க்கிறார். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது, என்ன நோக்கத்தோடு என்ன சிந்தனையோடு இந்த காரியங்களை நாம் செய்கிறோம் என்று சொல்லி கர்த்தரை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை நாம் செம்மையாக வைத்திருக்கிறோம். யாத்திராகமம் 15:26 பார்க்கிறோம். அவருடைய பார்வைக்கு நாம் செம்மையாக செய்வோம் என்று சொன்னால் எகிப்திற்கு வரப்படுகிறதான வியாதி ஒன்றும் வர மன்ன மாட்டேன் என்று சொன்னார். தேவனுடைய பார்வைக்கு பொல்லாங்கானதை செய்யாதபடி நலமானதை செம்மையானதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எசேக்கியேல் 33 அதிகாரம் 15-20 வசனங்களை வாசிக்கிறோம். எசேக்கியேல் 33 அதிகாரம் 15-20 வசனங்கள். துன்மார்க்கன் தான் வாங்கின அடைமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்துவிட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை. அவன் நியாயமும் நீதியும் செய்தால் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லு. நீ உன் ஜனத்தின் புத்திரரோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறார்கள். அவர்களுடைய வழியை செம்மையானதல்ல. நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி
அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினால் பிழைப்பான். நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, நான் உங்களில் ஒவ்வொருவரையும் அவனவன் வழிகளின்படியே நியாயப்படுத்தேன் என்று இதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வழி செம்மையானதல்ல என்று சொல்லி ஜனத்தின் புத்திர சொல்லுவதை பார்க்கிறோம். இங்க என்ன செய்யறாங்க? தான் வாங்கின அடமானத்தில் கொள்ளை பொருளையும் திரும்ப கொடுத்து விட்டு அநியாயம் செய்த ஜீவன் நடந்தால் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்கிறார். இவங்க தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவனுடைய வழியை என்னதான் செம்மையானதல்ல, தாங்கள் செய்கிற காரியம் தான் சரி என்று சொல்லி தங்கள் மனதில் எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வழிதான் செம்மையானதில்லை. நீங்கள் மற்ற மக்களிடத்தில் என்ன செய்றீங்க? எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறீங்க, தேவனுக்கு விரோதமான பாவங்களை நீங்கள் செய்கிற. ஆகவே உங்களுடைய வழி செம்மையானதல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இப்படிப்பட்டதான வழியில் நின்று திரும்பி நலமான வழியிலே நடப்பீர்கள் என்றால் அப்பொழுது நீங்கள் பிழைக்கவே பிழைப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவருடைய வழிகள் அவர்களுக்கு நலமாய் தோன்றுகிறது, செம்மையாய் தோன்றுகிறது. ஆனாலும் தேவனுடைய பார்வையிலே அது எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. எபேசியர் 3:17 பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் காணப்படுகிறது? தேவ பிள்ளைகளை, கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய இருதயங்களை விசுவாசத்திலே வல்லவராய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். அதுதான் சொல்ற, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களிலே வாசம் செய்கிறவராய் காணப்பட வேண்டும். ஆமென். நம்முடைய இருதயங்களிலே இன்றைக்கு கிறிஸ்து வாசம் செய்ய வேண்டும். அக்கிரமங்கள் நம்மை விட்டு விலகி தேவன் வாசம் செய்யும் இருதயமாய் நாம் நம்முடைய இருதயம் காணப்பட வேண்டும். ஆமென். 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். இன்றைக்கு உலக மக்களை பார்த்தோம், எல்லா விதமான பாவங்கள், அக்கிரமங்கள், துன்மார்க்கங்கள் எல்லாத்தையும் செய்துவிட்டு கடைசி நேரத்திலே போய் பலி செலுத்தி பாவங்களை எல்லாம் செய்யலாம், நிவர்த்தி செய்திடலாம் என்று சொல்லி அவரை பலி கொடுக்கிறதை ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட பலிகள் எல்லாம் தேவையில்லை என்று சொல்லி. ஆமென். நீங்க பலியா நடத்துவதை பார்க்கிறோம், நீதியாய் நியாயமாய் தேவனுக்கு பிரியமாய் நடப்பீர்கள் என்றால் அதுவே எனக்கு பிரியம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படிதலை உத்தமம், பலியிடுவதை பார்க்கிறோம், கீழ்ப்படிதலை உத்தமம் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீதியும் நியாயமும் செய்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் அதிலே பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதே அதிகாரத்தில் 27வது வசனத்திலே பார்க்கிறோம், துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீதியும் நியாயமும் உத்தமமாய் நாம் சிரிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 21வது வசனத்திலே பார்க்கிறோம், நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். ஆமென். தேவ பிள்ளைகளே, விசுவாசிகளாகிய நாம், கர்த்தரை பின்பற்றுகிறார்களாகிய நாம் நீதி செய்கிறவர்களாய் தயையை பின்பற்றுகிறவர்களாய் நாம் காணப்படும். அப்படி நீதியும் நியாயமும் நாம் செய்வதான வேளையிலே நமக்கு அது ஜீவனையும் மகிமையும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். நாம் எந்த விதமான நியாய கேடுகளுக்குள்ளாய் செல்லாதபடி உத்தமமாய் நடந்து நீதியை பின்பற்றுவதாய் காணப்படும் போது கர்த்தர் நமக்கு ஜீவனை கட்டளையிடுகிறார். ஆமென். 31வது வசனத்திலே பார்க்கிறோம், எதிரே யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். இன்றைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையை ஜெயம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் ஜெயம் பெறுவதற்கு முன்பதாக ஆயத்தங்களை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். யுத்தம் வருகிறது என்று சொல்லி கேட்டால் எந்த ஒரு விதமான ஆயத்தமும் இல்லாதபடி இருந்தால் நாம் அங்கே போய் தோற்றுதான் போகும். ஆகவே ஜெயம் ஒருவேளை கர்த்தரிடத்திலிருந்து வந்தாலும் கூட நம்முடைய காரியங்களை நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை படிக்கிறதான பிள்ளைகள் நேர எக்ஸாமுக்கு போய் வெற்றி பெறுவோம் சொல்லி கேட்டால் அது நடக்காத காரியம். அந்தந்த நேரத்திலே அந்தந்த குவார்டர்லி ஹாஃப் எக்ஸாம் போன்ற காரியங்களிலே படித்து தங்களை தேர்ச்சி பெறுவர்களாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய முழு ஆண்டு தேர்வு வரும்போது நமக்கு வெற்றி கிடைக்கும். நாம் நம்ம எக்யூப் பண்ண வேண்டும், நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
ஆயத்தப்படுத்தி கர்த்தரிடத்திலே நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 31 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. அவைகளை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு அநேகர் பார்க்கிறோம் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி தங்கள் சுய பலத்தினாலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த வேதத்திலே பார்க்கிறோம், சகாயம் அடையும்படி பரிசுத்தரை அவர்கள் நோக்காதபடி, தேவனை தேடாதபடி, குதிரைகள் மேலும் ரதங்கள் மேலும் குதிரை வீரர்கள் மேலும் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, என்னதான் நம்மளிடத்துல நல்ல பலனோ சுகமோ ஆரோக்கியமா நல்ல செல்வ செழிப்புகள் எல்லாம் காணப்பட்டாலும் கூட கர்த்தரை நாம் தேடி அவரை சார்ந்து ஜீவிக்கிறதான வேலையிலே நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமீன். அதை விட்டுவிட்டு நம்முடைய சொந்த பலத்தை சொந்த காரியங்களிலேயே நாம் நம்பிக்கொண்டிருக்கோம் என்று சொல்லி கேட்டால், அப்படி நம்பிக்கொண்டிருக்கிற ஐயோ என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, 2 விதமான காரியங்களுக்கு ஒன்று, நாமும் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம தயார்படுத்தி எல்லாம் போதும் என்று சொல்லி அப்படியே எண்ணி நாம் நின்று விடாதபடி தேவனை தேடி தேவனை சார்ந்திருக்கிறதான வேலையிலே நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் கிடைக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைகளுக்காய் சோதரமனோம் சாட்சிகளை சொல்லுகிறவர்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்ததான் நன்மைகளை சாட்சிகளாக கர்த்தரை மகிமைப்படுத்தி சாட்சி. செவ்வாய்க்கிழமை அனுப்பி புதிய உதவிக்கான கற்றுக்கொள்ள செய்தார். கடந்த 3 வருட காலங்களில் தெரிந்த அதிக போராட்டங்கள் வேலைகள் எல்லாவற்றையும் கற்றுக்கோரும் நன்மைக்காகவும் கொடுத்ததான குழந்தைக்கு கொடுத்த புதிய வயதுக்காகவும் சபையாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரோடு சேர்ந்து நடந்தே கிருபை சமாதானம் இந்தார். கர்த்தரோடு சேர்ந்து நடந்தே கிருபை சமாதானம் இந்தார். இதுவரை வழி காட்டி நடத்தினார், இன்னமும் காத்திடுவார். இதுவரை வழி காட்டி நடத்தினார், இன்னமும் காத்திடுவார். அல்லேலூயா. கர்த்தராமே இந்த ஆத்மாவுக்கும் புதிய வேலை காணும்படியாக செய்த நன்மைக்காக சொன்ன சாட்சிக்காக சபையாய் கர்த்தரை மையப்படுத்துவோம். ஆமென். ஆண்டுகள் தோறும் வாக்கு தத்தம் ஆண்டவர் அன்பாய் ஆண்டுகள் தோறும் வாக்கு தத்தம்
அவர் கிருபைகளின் இடம் தங்க நன்மை நிறைந்த ஆண்டிதுவே நன்றியும் பொங்க பாடிடுவே நன்மை நிறைந்த ஆண்டிதுவே நன்றியும் பொங்க பாடிடுவே கர்த்தரை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கர்த்ததாமே பாசமாக்கு செய்த நன்மைக்காக சொன்ன சாட்சிக்காக சபையாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடியார் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடியார் நாமத்தினாலே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தரை ருசிக்கிறது இன்பமாய். அல்லேலூயா. கொல்லாத உலகத்திலே நல்லவர் இயேசு. அவரை ருசிக்கும்படியாக அவர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனிய விதமாக இருப்போம் என்று நாம் அறிகிறோம். ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பனையாக இருப்போம் என்கிற அந்த நம்பிக்கையில நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நம்மை நாமே பரிசுத்தப்படுத்துவோம். படிப்படுதான நிலையிலே தேவன் அவரை நம்புகிறதான நம்பிக்கைக்குள்ளாக நம்மை கொண்டு வருவோம். ஆகையினாலே நாம் சபையாய் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலே எனக்கும் அவர் கடந்த வாரம் முழுவதும் ஏராளமான செய்த காரியங்கள் எல்லாம் ஒன்றா சொல்லிட்டு இருந்தா போயிட்டே இருக்கும். சுருக்கமாக சொல்லுவதான கடந்த வாரத்திலுமாக தேவன் ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அதில் 1ஆம் தேதி ஆராதனைக்கு மண்டபம் கிடைக்கும். இன்றைக்கு நமக்கு மண்டபம் கிடைக்கலனால ஒவ்வொரு நேரத்திலையும் கத்தணும் நமக்கான ஒரு இடத்தை தேவன் தரும் வரைக்கும் கத்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். சபையாய் நாம் காத்திருக்கிறோம். நாம் ஏற்கனவே பாஸ்டர் இடையன்பு ஜான் அவர்களுக்கு காணிக்க இடம் வாங்குறதுக்கு அனுப்பியிருக்கோம். எத்தனை பேர் அனுப்புறீங்க? கை வைத்து வேலையிலே சொல்லுங்க. யாரெல்லாம் அனுப்புனாங்கிறத உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யாரெல்லாம் என்கிட்ட கொடுத்தங்கிறத ஞாபகம் இருக்கா?
என்னம்மா இருக்கா இல்லையா? ஞாபகம் இல்லையா? ஒரு சிலருக்கு தாங்க செய்யறதே ஞாபகம். இதுக்கு நடுவில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன்? ஒரு பொருத்தனையோடு கூட கர்த்தருக்கு எப்படி கொடுக்கணும்? எங்களுக்கு இடம் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு இடத்தை தாரோம். இப்போ அவங்களுக்கு இடம் இல்லை ஆண்டவரே, அவங்களுக்கு நாங்கள் இந்த பணத்தை கொடுக்குறோம், அந்த இடத்த வாங்கி உதவி செய்யும். கொடுங்கள் அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி நாங்கள் கொடுக்குறோம், எங்களுக்கு தாரோம், அப்படி ஜெபம் பண்ணணும்னு சொன்னேன். நீங்கள் பார்க்குற பார்த்தா இவங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கவனமாக கேட்கணும். ஆண்டவர் அதை ரொம்ப முக்கியப்படுத்துறாரு. கவனமாக கேட்கலன்னு சொன்னா புகழ்ச்சி வராது. பாருங்க, உபாமதி புஸ்தகம் 28 உபாகமம் 28:1. ஆசி எடுத்துட்டியா? சீக்கிரம் யாரா எடுத்தவங்க வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கணும். ஆண்டவருடைய காரியத்துல கவனமா இருக்கணும். அப்படி கவனமா இருந்து செய்யணும். அப்படி செய்யணும்னு விருப்பம் உள்ளவர்களா இருந்தா நீங்க எப்படி இருக்கணுமா? வாசிங்க. உண்மையாய் செவி கொடுப்பாயானால் போதகருடைய வார்த்தைக்கு அல்ல நடத்துகிறவருடைய வார்த்தைக்கு, தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைக்கு எப்படி என்ன செய்யணுமா? சத்தம் கேட்கணும். அந்த சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுக்கணும். எங்க இருக்குன்னு பெற்றோர் கூட்ட உடனே ஓடி வர்ற மாதிரி தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறதான நிலையில தேவன் தந்திருக்கிறதான வழிகாட்டுதல்களை அறிந்து போதகருக்கு, நடத்துகிறவர்களுக்கு தேவ வசனத்தின்படியாக போதித்து நடத்துகிறதான நிலையில அந்த வார்த்தைக்கு சரியா நம்ம என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அப்படி செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் செய்வார். மேன்மையாய்ப்பார். யாரு மேன்மையாய்ப்பா? யார் மேன்மையாய்ப்பா? நடத்துறவர் இல்ல. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். கர்த்தருடைய வழியில தான் நடக்க முடியும். சரி, அதனால கர்த்தா இந்த வாரத்துல தான் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் தான் ஜெயத்தை தரும். ஜெபம் இல்லைன்னா நமக்கு ஜெயம் இல்லை. அதை கருத்தா ஜெபிக்கணும். எல்லாவற்றையும் சொல்லுக்கு நேரம் விதமான நிலையில ஜெபியுங்கள். கர்த்தர் நமக்கு தருவார். அப்போ விசுவாசத்தோட ஜெபிக்கணும். விசுவாசத்தோட ஜெபிச்சாதான் அதை நீங்க அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அனுபவிக்காம போயிடுவீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருடைய வழிகளை அறிந்து கர்த்தருடைய வழி நடத்தல சொல்லுகிறதான நிலையில கர்த்தருடைய கிரியைகளை காணும். கர்த்தர் நல்லது. அப்படி புதன்கிழமை பயிற்சி, வெள்ளிக்கிழமை உபவாசத்துவம் எல்லாவற்றையும் கர்த்தர் நடக்கிறது. நேற்றைய தினத்தில் கர்த்தருடைய கிருபையினால கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், ராஜாங்குப்பங்கிறதான இடத்துல 41வது வருஷத்து சேஷித்தர் கூட்டம் வச்சுருந்தேன். அதில் நானும் போகும்படியாக கர்த்தர் நடத்தினேன். போய் அங்கே ஜெபம் பண்ணி பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த காலத்தில் ஒரு தண்ணி போகிற இடம், அந்த இடத்துல அங்கோட ஊழியக்காரர் அங்கோட ஆத்மாக்களுக்காக சின்ன ஷெட்டை போட்டு ஓவியத்தை ஆரம்பிச்சேன். அதனால் சர்ச்சை இருக்கு. சின்ன சர்ச்சை, பெரிய சர்ச்சை, சின்ன சர்ச்சை. ஆனால் அதுக்கு பக்கத்தில் நல்ல வேக்கன்ட் பிளேஸ். கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு போல வந்துருந்தாங்க. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா, வாலிய பிள்ளைகள் எல்லாரும் வயிற்று நல்லா ஒருபோல உட்காந்துருந்து பாட்டு பாடினாங்க. பரவாயில்லையே, நம்ம போட்டல எதாவது வீணாகலையே அப்படின்னு நினச்சேன். ஆனாலும் ஒரு பாரம் இருக்கு. என்ன பாரம்னா, வயசுல கூட்டினவங்கன்னா வெள்ளையில இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனை.
அதுதான் எங்க பிரச்சனை. மூத்தவங்க அந்த மாதிரி இல்லை, ஆனால் அந்த இளைஞர்கள் அப்படி நடத்தப்பட்டிருக்காங்க. அவர் நடத்தும் போது ரொம்ப நிதானமாக காரியங்களை நடத்துகிறதா நிலையில் தான் பழையதும் புதிதுமான கனிகள் என்று உன்னதப்பட்டது. அப்படி அந்த ஒரு காரியம் வரும். கர்த்தர் வாலிபரை சில நேரத்தில் வயோதிபர் மாதிரி நடத்துறாரு. நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு நேரம் இல்லை. வயோதிபரோட வாலிபர் மாதிரி நடக்கிறார். வாலிபர்கள் இடையறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற புதிர்பல் அணிந்து கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார். அவங்க காத்திருக்கிற அனுபவம் பெரும்பாலும் வயோதிபர்களுக்கு. அப்போ அதை விட்டுட்டாங்கன்னு சொன்னா அவங்க அவங்களுக்கு எழுதி அப்படி யார் செய்வா? இடர் யார் செய்வா? கர்த்தர் செய்வார். நான் கர்த்தரை தானே சொல்றேன், கர்த்தருடைய ஊழியத்தை தானே செய்யறேன். என்னத்தையோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. நேற்று வந்து சிங்கர் அருமையாக பிரச்சனை பண்ணார். அவர் ஒரு சிவில் இன்ஜினியர், ஆனால் அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். அவர் வந்து ஒரிசாவில் செய்திருக்கிறாரு, இங்கே மகாராஷ்டிராவில் செய்திருக்காரு. என்ன செய்திருக்காரு? என்ன ஊழியம்? என்ன கர்த்தருடைய ஊழியம். கர்த்தர் வரணும் வாயில. கர்த்தரே ஆவியானவர் சொல்லு. எல்லாரும் திட்ட போறாங்க என்ன பார்த்து. கர்த்தரே ஆவியானவர் சொல்லு. சொல்லுதே சொல்ல முடியாது. இன்னும் முடிச்சுட்டு இருக்க. உலகம் முழுதும் பாக்கு ஏசையா பாசன் எப்படி இருக்காருன்னு. கர்த்தரே ஆவியானவர் ஆமா பண்ற இன்னமோ தெல்லு புள்ளு நீயே. கர்த்தரே ஆவியானவர் கர்த்தரே ஆவியானவர் எங்கே நீ விடுதலை பெற்ற நீ கர்த்தருடைய ஆவியை பெற்றிருந்தா கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு விடுதலை தருவார். அதை பாஸ்டர் ஏசையா சொல்லி தருவார். அதுல கர்த்தருடைய ஆவியினுடைய வழிகளை நீ புரிந்து கொள்ளும்படியாக அவர் எப்படி நடத்துறான்னு கவனிச்சுன்னா நீ கர்த்தருடைய வழிகளை கண்டுகொள்ளும். அப்ப புறத்தியாருடைய வழியில போக மாட்டேன், கர்த்தருடைய வழியில போகும். கர்த்தருக்கு சொல்ல சாட்சி நேரம் உங்ககிட்ட இந்த பாட்டு போகணும். ஏன்னா எனக்கு ஆத்திரம். அப்போ அவன் நேற்று வந்திருந்த அவர் வந்து பெரிய இன்ஜினியராக இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும். ஊழியத்தில் 2 வகை இருக்கு. ஒன்று என்னன்னா அழைப்பை பெற்று அர்ப்பணிக்கிறது. என்ன ஆண்டவர் விசுவாசிகளின் சுஜாயத்தில் மெய்ப்பெருமான் அழைச்சதுனால அதுக்கு அர்ப்பணித்து தேவ ஜனங்களோடு கூட பாடுபடுகிறது. இன்னும் ஒரு சிலர் அர்ப்பணிக்கப்பட்டு அழைக்கப்படுகிறது. அப்போ தேவனுடைய கிருபையினால நம்ம ஐக்கியத்தில் உள்ள ஒரு சிலர் தங்களை தேவனுக்குன்னு சொல்லி அர்ப்பணித்து ஊழியத்துக்கு வந்து பாஸ்டர்களாக மாறி அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த பாஸ்டர் அழைப்பை நிறைவேற்றுறாங்க. இதுதான் கர்த்தருடைய வழி. நீ அர்ப்பணித்து வந்தியா, அழைக்கப்பட்டு வந்தியா, அம்போன்னு வந்தியா பார்த்துக்கோ. அம்போன்னு இருந்தா ஆண்டவரை சரியா பார்த்து அடிச்சுக்க. வந்து ஆண்டவர் ஒரு நாள் அம்போன்னு விட மாட்டோம். அல்லேலூயா, உனக்கு ஒரு அம்பாரத்தை தருவார். இதுதான் பைபிள்ல இருக்கு. ஒரு ஐஸ்வர்யாவுடைய வீடு நிலம் என்ன செய்திருந்ததான், நன்றாய் விளைந்திருந்ததான். அப்படி செய்வார். ரைட். அப்போ இந்த ஒரு நிலையில எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆச்சரியமா செய்தாரு, நடத்தினார். அப்படி நடத்தினதான நிலையில அந்த கிராமத்துக்கு இருக்கும்போது அவர் வந்து ஒரு முக்கியமான அவர் செய்தி கொடுத்தாரு. அதில் இந்த கடைசி காலம், இந்த கடைசி காலம் எப்படி இருக்குங்கிறத குறித்து 2 தீமோத்தேயு 3 அதிகாரம். அவரை சொன்னால் நீங்க பைபிள் இருக்குது சொன்னார்தாங்க. 2 தீமோத்தேயு 3 ஆசிங்க. மேலும் கடைசி
நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும். இந்த 2 வார்த்தை சொன்னார். தற்பிரிய, அதுக்கு அவர் அழகா சொன்னார். இந்த சின்ன பிள்ளைகள் இப்ப என்ன செய்யுது தெரியுமா? எனக்கு என்னது கொடு, மொபைலை கொடு, மொபைலை கொடுத்தாதான் சாப்பிடுவேன். அவங்க பிரியமெல்லாம் என்னது? தற்பிரியர்னா இதான். என்னது கடை கொடுக்கணும்? மொபைல் கொடுக்கணும். எதுக்கு முன்னால? சாப்பிட. அதே மாதிரி நிறைய நீங்க பாத்தீங்கன்னா இப்படி வளர்ந்து 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 அவர் சொல்ற கடைசியில அது வந்து சொல்லும். என்ன சொல்லும் தெரியுமா? அம்மாவையும் நேசிக்காது, அப்பாவையும் நேசிக்காது, யாரையும் நேசிக்காது. அது தற்பிரியர். எப்படி அன்னைக்கு நான் பிரியப்பட்ட மொபைலுக்கெல்லாம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி எனக்கு பிரியப்பட்ட மாதிரி என்ன தருவாங்க? காசு தருவாங்க. எனக்கு பிரியப்பட்ட மாதிரி ட்ரெஸ் தருவாங்க. அதே மாதிரி என்ன செய்வாங்க? பொண்ணு தருவாங்க, மாப்பிள்ளை தருவாங்க அப்படின்னு சொல்லி தற்பிரியர்கள் இப்ப இருக்கிறதுக்கு காரணம் பெரியவர்கள், பெற்றோர் அப்படின்னு அவர் சொன்னார். 2வது பணப்பிரியம். பணம் இன்னைக்கு நிறைய இருக்கு, செலவழிக்கவே தெரியல, சேமிக்கவும் தெரியல. பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை நினைச்சீங்க, பரலோகத்துல சேர்க்கிறோமா? பேங்க்ல சேர்ப்பாங்க. பேங்க்ல சேர்த்து வைக்கும் போது எவ்வளவுன்னு பரலோகத்திலையும் சேர்த்து வைக்கும் போது கணக்கிக்கணும். அது ஒன்றும் பாவம் கிடையாது. தசம பாகத்தை கரெக்டா கொடுக்கணும். காணிக்கை உற்சாகமா கொடுக்கணும். இப்ப எது எதுக்கு கொடுக்கணுமோ அது எதுக்கு கொடுக்கணும். ஒரு கன்வென்ஷனுக்கு அதுக்கு வேற கொடுக்குது, பாஸ்டருக்கு அது வேற கொடுக்குது. சிலர் கவர்ல வெறும் 200 ரூபாய் எழுதிட்டு இருக்காங்க. ஒரு வரி இல்லை. எது சந்தானம் தெரியல, எது பாஸ்டருக்குன்னு தெரியல, எது சபைக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் ஒரு கணக்கு எழுத வேண்டியது. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடிட்டு கொடுக்க வேண்டியது. உங்களுக்கு எப்படியா வருமானம் வச்சுது, என்னெல்லாம் செய்தீங்கன்னா அதை நாங்கள் கொடுக்க. ஆண்டவர் கணக்கா இருப்பாரு. நான் கணக்கா இருந்தா கர்த்தர் நல்லவர் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்ம கணக்கு இல்லாம என்னமா மாதிரி இருந்தேன்னா அவர் சின்ன கண்டுக்க விட மாட்டார். வாயின் வந்து என்ன ஏனோ தானோன்னு கொண்டு வந்தான். அது மாதிரிதான் போனான். பெரிய பாடு. என்ன நடக்கணும்னு தெரியாது, என்ன காரியம் போகுதுன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. கர்த்தரை சரியா அறியணும், கர்த்தரை ருசிக்கணும், கர்த்தரிடத்துல ஆளணும், கர்த்தரிடத்துல போராடணும், கர்த்தருடைய ஆவியானவர் என்னென்னலாம் செய்யறாருன்னு கவனிக்கணும். நம்ம ஆவி அவரோட ஆவியோட இசைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். இப்படி பார்த்துக்கணும். அதான் இல்லைன்னு சொன்னா வருகையில் போக முடியாது. வருகையில் போக முடியாது. ஏன்னா கர்த்தருடைய ஆவிதான் ஒருத்தரை என்ன செய்யணும்? கர்த்தருக்கு கர்த்தருடைய நாளுக்குன்னு ஆயத்தம் இல்லைன்னா முடியாது. என்ன பண்ணாலும் முடியாது. அப்போ அழகா சொல்ல தற்பிரியர், பணப்பிரியர். எங்க இருந்து வருது? சின்னதுல இருந்தே வருது. அது பிரியப்பட்டதெல்லாம் செய்துவிட்டு கடைசியில வந்துட்டு அது இங்க முத்தின கோலை வளைக்க முடியுமா? நல்ல கோலா இருந்ததுனால வளையறதான ஒரு மரம் சொல்ல, வளையறதான மரம் தெரியுமா? உங்க மரம் வளையுமா? எனக்கு பற்றி தெரியல. அந்த கொம்பு ஒண்ணு வளர்ந்து வளையறது இல்லை. நாம வளைக்க முடியுமா? வளைக்கலாம். இன்னொன்னு என்னது? மூங்கில். மூங்கில வளைக்க முடியும். சொல்லக்கூடாதா? அதே மாதிரி இந்த ஒரு லெவலுக்கு போனதை வளைக்க முடியாது. அதுக்கு ஒரு என்ன முடியாது, வளைக்க முடியாது. வளைகிறதான ஒன்றா இருந்தா கூட ஒரு அளவுக்கு மேல போயிட்டுனா செய்ய முடியாது, வளைக்க முடியாது. அது தேவனுடைய காரியம். அப்ப பிரயோஜனப்படாது. வளைக்கிறதான ஒன்றா இருந்தாதான் அது பிரயோஜனப்படும்.
கடந்த நாட்கள் ஒரு செய்தியை நான் வாசித்தேன். ஒருத்தர் தப்பு பண்ணதுக்கு காவல்துறையினர் கொண்டு போய் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களாம். என்ன செய்வாங்களாம், அதை உட்கார வச்சு படுக்க வச்சுக்கிட்டு அந்த கரம்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதை அப்படி சுற்றிட்டு அப்படி விடுவாங்க, பட்டுன்னு அடிக்கணும். ஐயா அம்மா, அடிக்கிறது வேற, இது வேற. அப்போ சில நேரம் அந்த பிள்ளைகள் கூட என்ன செய்யணும்னா அந்த இது பேர் என்ன, நம்ம ரப்பர் இழுத்துட்டு விடும், டக்குன்னு போய் அடிக்கும். ஒவ்வொரு காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில காலத்தை பிரயோஜனப்படுத்தி கர்த்தருக்கு விட்டு கொடுத்து வழங்குறதான நிலையில அர்ப்பணிப்போடு அழைக்கப்பட்ட ஊழியத்தை செய்த சண்டேஸ்கூல் ஊழியமா, வாய்ப்போடுற ஊழியமா, அல்ல வந்து சொன்ன என்னது காணிக்கு எடுக்கிற ஊழியமா, இதெல்லாம் ஊழியம். சிலருக்கு கர்த்தரே தெரியாது, கர்த்தரே ஊழியக்காரன் தெரியாது, ஏதாவது என்ன செய்வாங்க செய்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மற்றவங்க சொல்லி அவள் போய் ஏன் செய்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னத்தை கண்ட, கர்த்தரை பார்க்கணும். நான் செய்தது கர்த்தருடைய ஊழியமாக இருந்தால் நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தில் இருப்பீங்க, இல்லைன்னா கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்க மாட்டீங்க. நான் கர்த்தருடைய வேலையை மட்டும் செய்யணும்னு என்கிறதுல நான் கருத்தாக இருக்கேன். எனக்கு நேற்று அந்த விதமாக அந்த வார்த்தைகளை சொன்னார். எனக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, எபிரேயர் 11 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. அப்போ விசுவாசம் இருக்கும். எங்க விசுவாசம்? கர்த்தரிடத்தில் விசுவாசம். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவரை அறியணும். அநேக ஆவிகள் இருக்கு, ஆனா எல்லா ஆவியையும் நம்ம பாசிட்டு குழம்பிப்போம். கர்த்தருடைய ஆவியாருன்னா பிரச்சனை கிடையாது, ஜெபம் பண்ணுனா போதும். கர்த்தருடைய ஆவிக்கும் மற்ற ஆவிக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, ஜெபம் பண்ணுனா கிடைக்கக்கூடிய ஆவி கர்த்தருடைய ஆவி. எப்படி சின்ன பிள்ளை மாதிரி கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தாரம் தருவார். அந்தந்த நேரத்துல என்னென்ன காரியத்தை கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்பாரு. அந்த ஜெபம் பண்ணாதபடி நீ வேற லைன்ல பண்ணின்னு சொன்னா வேற ஆவி வரும். நம்ம சபையில கூட ஒரு சிலர்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு பைபிள்ல வந்து என்ன தெரியும்னா 91ஆம் சங்கீதம் தான் தெரியும். நான் ஒரு நாள் அவங்கள்ட்ட உரிமையா பேசின மாதிரி, பைபிளை கொடுங்கன்னா 91ஆம் சங்கீதம் இருக்கிற இடம் மட்டும் அழுக்க இருக்கு, மீதி எல்லாம் சுத்தமா. என்ன விஷயம்? இதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. மந்திரம், மந்திரமும் மாந்திரிகமும் தேவனிடத்தில் கிடையாது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ளவர். அவர் காண்கிறவர், கேட்கிறவர், விசாரிக்கிறவர், சிக்ஷிக்கிறவர், சீர்படுத்துகிறவர், சொல்லிட்டே போறார். இந்த நிலையில ஆண்டவர் ஆச்சரியமா நடத்தினார் கடந்த வாரம். அதில் நேற்றுக்கு போனதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ அதுல தம்பி கூட கொஞ்சம் ஆரம்ப காலத்துல எவ்வளோ கொஞ்சமா வச்சு ஆரம்பிச்சு இந்த மாதிரி பல காரியங்களை கற்று சொன்னார். ஒரு அதை நடத்துகிற பாஸ்டர் கூட சொன்னார், கேட்டேன் கடந்த வாரத்தில் தான் நினைக்கிறேன். ஐயா பெரிய இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, சரிங்க. இன்னொரு இடத்துல இன்னொரு ஊழியக்கார், அவர் தான் பாஸ்டரா இன்னொரு சபையில் இருந்தார். அவரு இப்போ அங்கே பாஸ்டரா போய் என்ன செய்யல, ஊழியம் செய்யல அப்படின்னு சொன்னார். என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம வழிநடத்தல் இல்லாமல் கட்டு வெளிப்பட்டதான பல காரியங்கள் நடுவில் கடந்த வாரத்தில் உதவி செய்தார். என் மகனுக்கு என் பேரனுக்கு புதியதான வேலை காணும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. விதமாக காணிக்கைகளை கவலை படைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால்
ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறங்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். தூதர்கள் சேனை இறங்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். சிலுவை வெற்றியாகும். உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவை வெற்றியாகும். உன் சொந்தமாய் வந்து சேரும். சூழ்நிலை உனக்காய் மாறும். நீ சந்தித்த தொழில்கள் மறையும். சூழ்நிலை உனக்காய் மாறும். நீ சந்தித்த தொழில்கள் மறையும். வந்து சேரும். நீ ஜெபித்தது வந்து சேரும். புதிய கதவு திறக்கும். தடைகள் விலகும். புதிய கதவு திறக்கும். தடைகள் விலகும். இருளே நாட்கள் நீங்கும். வெளிச்சம் முன்னே உதிக்கும். இருளே நாட்கள் நீங்கும். வெளிச்சம் முன்னே உதிக்கும். தேவன் தந்த தரிசனங்கள் அவன் நிச்சயம் நடந்தேறும். தேவன் தந்த தரிசனங்கள் அவன் நிச்சயம் நடந்தேறும். கர்த்தரின் வாக்கு அது நிச்சயம் உண்மையுள்ளது. கர்த்தரின் வாக்கு அது நிச்சயம் உண்மையுள்ளது. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இந்த பாட்டை வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நீங்க பாடணும். அப்படி உங்களுக்குள்ளாக ஒரு ஆவியில் ஒரு பக்தி விருத்தி உண்டாகும். அப்படி நீங்க அங்க பாடினீங்கன்னா இங்க வந்து பாடும்போது வேற மாதிரி இருக்கும். அதனால பாடுறீங்க, நல்லது. இந்த பாட்டு தெரியாதவங்க எல்லாம் படிக்கணும். இயேசுவின் நாமத்தினால் படைத்த காணிக்கைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அணியில்லாத நீதிபரரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி விதைக்கிறதா நிலையிலே ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவிப்புகள் இந்த வாரத்திலேயே நமக்கு 13 சாயங்காலம் வீடுகளில் ஜெபம் பண்ணுங்க. டெய்லி என்ன ஜெபமா என்ன ஜெபம் நடக்குது? ஆன்லைனா ஜூமா? ஆன்லைன் ப்ரேயர் நடத்துகிறாங்க. அதில் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள கூட நல்ல விசுவாசிகள் சேர்த்து விடலாம். அப்படி ஜெபியுங்க. தனிப்பட்ட முறையில் ஜெபியுங்க. ஒருமனப்பட்டவர்களாக ஜெபியுங்க. ஜெபம் ஜெயம், ஜெபம் ஜீவன், ஜெபம் நித்திய ஜீவனுக்கு நீராக இயேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். இந்த வார்த்தையில நான் பிரசன்னாகிறேன். வேறொரு செய்தியை ஆயத்தப்படுத்தி அதை வைத்து கொஞ்சம் நேரம் விவசாயத்திற்கு திருச்சியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கர்த்தர் எனக்கு கொடுத்து. செழிப்பான வயல்களில் நிமித்தமும் கனித்தரும் திராட்சை செடிகளில் நிமித்தமும்
மாரடித்து புலம்புவார். என்னது இது வாசிக்க? என்ன வாசிக்கணுமா? ஏசாயம் 32 12 தானா? நீர்க்காய்ச்சலான இடத்தில் 20 ஆகும் பாருங்க. மாடுகளையும் கழுதைகளையும் அதான் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்க நீங்கள் பாக்கியவான். நீர்வளம் நிறைந்த இடங்களில் எல்லாம் விதைக்கிறவர்கள் பார்க்கிறோம். நீர்ப்பாய்ச்சலான இடத்துல விதைக்கும். அப்போ விசேஷமா விசுவாசிகள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாறணும். அப்போ அங்க வார்த்தைகளை கொடுக்கும்போது பிரயோஜனம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும்படியாக வேதத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும், கர்த்தரை நம்பணும். வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14 அதிகாரம் 8 9. அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டது. எத்தனை வசனம்? 8. அதுக்கு முந்தின வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டவனாக கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறது. உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறது. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் பள்ளி கொடுக்கிறதும் மரத்தை கொண்டு இருப்பான். அப்போ நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு தேவை நம்பிக்கை. கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் செழிப்பாக்குவார். அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாற செய்வார். இந்த உலகத்துல எல்லாம் வரும். ஆனா கர்த்தர் இருக்கிறார். அவர் நம்முடைய காரியங்களுக்கு சாதிக்கிறவராய் விசேஷமா அவரை நம்புகிறவர்கள் அவர் கைவிடுகிறது. அவரை நம்புகிறவள் செழிப்பார். நம்பிக்கைங்கிறது எங்க இருக்கும்? நம்பிக்கைங்கிறது எங்க இருக்கும்? அதான் விசுவாசம் எங்க இருக்கும்? இருதயத்தில், மனசுல. மனசுல கர்த்தருக்கு இடம் இருக்கா? இருதயத்தில் இடம் இருக்கா? அப்படின்னா நீங்க நல்லா இருப்பீங்க. அதை கவனமா வைக்கணும். அப்போ கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கணும்? இருதயத்தில். இருதயத்தில் இருந்தா கர்த்தருடைய அன்பு வரும். அதனால கர்த்தருக்கு இடம் கொடுத்து இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். அதனால கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் கர்த்தருடைய வழிகளை நிற்கிறார். கர்த்தரை முன்வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை வைக்கணும். அப்படி வச்சாதான் தெரியும். இல்லைன்னு சொன்னா தெரியும். சங்கீதம் 1 1 சங்கீதம் வசனம்லாம் தெரியாதா? திருப்பி அதை என்ன அடுத்தது சொல்லு. கர்த்தருடைய வேதத்தில் அவன் நீர்க்கால்களையும் வரமா நடக்கும். அப்ப நம்புறது ஒண்ணு இருக்கு. வேதத்தை என்ன செய்யணும்? நீ துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளை நடந்துக்கிட்டு வேதத்தை வாசிக்க முடியாது. நிறைய பேருக்கு வேதம் வாசிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள் இருக்கிற, காவியின் வழியில நிற்கிற பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல போய் உட்கார்ந்துருக்க. இது இருந்துச்சுன்னு சொன்னா இந்த பைபிள் உனக்கு இஷ்டமா இருக்காது, கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த பைபிள் உள்ள வார்த்தை சிலதை குத்தும், இடிக்கும், துன்மார்க்கத்தை எடுத்து சொல்லும். அதான் முக்கியமான காரியம். துன்மார்க்கத்தை பார்த்து துன்மார்க்கத்திலே சாவா என்று எச்சரிக்கும். அதனால கஷ்டம். இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், போக வேண்டிய இடத்துல போகணும், நிற்க வேண்டிய இடத்துல நிற்கணும். இல்லை வேதம் எனக்கு இன்பமா இருக்கு. தூரத்தில் இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வேதத்தில் பிடியம் வச்சா, உங்களுடைய வைக்கணும்னு நினைச்சா இதெல்லாம் விட்டு அப்படி நீங்க இருக்கும்போது கடைசி நாட்கள்ல கூட கர்த்தர் உங்களை பாதுகாப்பு.
கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அதிக காரியங்களை கற்றுக்கொள்ளும். நீர்ப்பாய்ச்சலான இடங்களில் விதைக்கிற நீங்கள் பார்க்கிறோம். நீர்ப்பாய்ச்சல் வெளிப்பாட்டு நம்பிக்கை உள்ளவங்க, கர்த்தருடைய வசனத்தை அறிந்தவங்க, விசுவாசிக்கிறவங்க, பிரியப்படுவவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா பிரயோஜனமா இருக்கும். அப்படிதான் ஆவியானவர் நீங்க சொன்ன அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இன்னும் ஒத்துவாக்கியமாக உள்ள வாசிங்க. ஏசாயத்துக்கு புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19 to 24 வாசிங்க. சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். எருசலேம் இசைவினைப்பான நகரம். அது கச்சப்பச்சேன்னு இருக்குது. இசைவினைப்பான நகரம். நம்ம சபைலாம் ஒரு அருமையா இசைவினைப்பா இருந்துச்சு. இன்னைக்கு கூட ஒரு பாஸ்டர் கேட்டார், பாஸ்டர் சண்டே ஸ்கூல் நடக்கா, பிபிஎஸ் நடக்கா? ஒழுங்கு அவங்க இப்போமே ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஐக்கியத்தில் உள்ளவங்க தான். நினைச்சேன்னா இப்போ இல்லைங்க, அது நடக்கலை. ஜெபம் வேற என்ன செய்ய? அறியாமை உள்ளதான நிலையில எல்லாரும் போனா அவங்கவுங்க இஷ்டம் போல போவாங்க. இதுதான் பேதுருவில சொல்ற, அறியாமையினால் கொண்ட இச்சைகளின்படி நடவாமல் கீழ்ப்பிடிக்கிற பிள்ளைகளாயிருந்து அவர் பரிசுத்தராயிருக்கும் போல நீங்களும் பரிசுத்தராக. இல்லை, பரிசுத்தம் எப்படி இருக்கு? வெள்ளை துணியில இருந்து என்ன புண்ணியம்? ஒரு புண்ணியம் கிடையாது. நம்ம மனசாட்சியே நம்மளை வாங்கிக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயமே நம்ம கட்டுவாடு இருக்கக்கூடாது. அப்படி நம்ம இருதயத்தை கிட்ட செக்கப் பண்ணி பார்க்கணும், மனசை பார்க்கணும், வேதத்தை பார்க்கணும். நம்ம அப்படி பார்க்கும்போது அறியாமல் உள்ளதான நிலையில் இருக்கும்போது அந்த பரிசுத்தம் அப்படி இருக்கும். அறிவுக்குள்ளாக வரும்போது நம்ம அதோட ஒரு ஸ்டாண்டர்ட் வரும். அந்த ஸ்டாண்டர்டில் வரும்போது தான் பரிசுத்தவான்களின் ஐக்கியம்னா என்ன என்கிறதான நிலையில நாம் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது. நீங்கள் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படிக்கு எங்கள் ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமாரனாகிய இயேசுவோடு. அதை வச்சுக்கிட்டா தான் அது சரியாகும். நாங்கள் தான் ஊழியமே. அதை விட்டுட்டா ஒன்றும் இல்லை. என்ன ஊழியம்? மாம்சத்துக்கு இருந்துச்சு, பாரம் இருக்காது. ஆத்மா பாரமே இருக்காது. ஊழியம் நடக்கும். அப்ப என்ன காலமெல்லாம் வேஸ்ட். அவ எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஆத்மா பாரம் உள்ளவர் மட்டும் அழணும். அவர் தான் அந்த வனாந்தரத்திலிருந்து திட்டணும். விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு திட்டணும். இதெல்லாம் எப்படி? ஆனாலும் ஜனங்கள் வருவாங்க. ஏன்னா அது கர்த்தருடைய வேலை, அதை கர்த்தர் செய்வார். கடினமா பேசுறாரு அப்படின்னு போக மாட்டாங்க. சிலர் போய் சொல்லுவாங்க வெளியே, ஐயோ யோவான் சொன்னாங்க தாங்க முடியாது. அது ஒரு அம்மா கண்ணே வச்சிருக்கோம், இந்த ஆளை என்ன செய்யணும், காலி பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அவனு ரொம்ப தொந்தரவு பண்றான், தொந்தரவு பண்றதுனால அவன் காலி பண்ண அப்படின்னு கண்ணே வச்சிருக்கான். அது வேற என்ன. ஆனாலும் கூட அவர் காலியாகவே மாட்டேன். அவர் பெரிய யோவான் ஸ்நானன் வந்து எல்லாம் பண்ணாங்க. ஆனா யோவான் ஸ்நானனுடைய ஆவி இன்றைக்கும் கர்த்தருடைய வேலை செய்யும். அல்லேலூயா. அது ஒரு தேவனுடைய ரகசியம். அப்போ வாசிங்க. நீ அழுது கொண்டிராய். கூப்பிடுதல் சத்தத்துக்கு அவர் ஒழுக்கமாய் இறங்கி அது கேட்கிறது உனக்கு மறுவுத்தரவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தை உபதிரவத்தின் கண்ணீரை கொடுத்தால் போதவர்கள் நீ ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். போதகர் அப்பதான் தெரிவாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரங்க, கர்த்தருடைய அழைப்பை பெற்றவங்க, அவங்களுக்குன்னு ஒரு கிருபை உண்டு. ஒரு கம்பெனிக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு நமக்கு என்ன இருக்கணும், பெர்மிஷன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா போக முடியாது.
மேனேஜர் சீட்டில் போய் எல்லாரும் உட்கார முடியாது. எல்லாத்துலேயும் அதுக்கு ஒவ்வொரு சீட்டு உட்கார்ந்தா தண்டனை. அப்போ கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார், என்னவா இருக்கணும், அதுல நம்ம இருக்கணும், அதுல உண்மையா இருக்கணும். யாருக்கு? கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். கர்த்தருக்கு உண்மையா இருந்தா அவன் மனசாட்சி சரியா இருக்கும், நீ இருதயம் சரியா இருக்கும், நீ ஜெபம் பண்ணுவ, அவன் கூப்பிடுக்கு முன்னாலே பதில் தருவாரு. அப்படி தரும்போது உன்னுக்கான போதகர் யாருன்னு தெரியும், சபை என்னன்னு தெரியும். பிறந்த நாட்களில் கூட சொன்னாங்க, பாஸ்டர் நாடு வேணும் கூப்பிடுங்க பாஸ்டர், கூப்பிட்டு சும்மா என்னத்தையே பண்ணிக்கலாம், எனக்கு வேலை கிடையாது. நான் அவரை பார்த்து கூப்பிடுவேன், என்ன ஆண்டவரே என்ன ஆச்சே, இருப்பா அப்படின்னு சொல்லுங்க. உட்கார வைக்கிறவர் அவர் தானே, உட்கார விடாம பண்ணிவிட்டாருன்னா நான் நினைச்சு முடியும். இதுதான் கர்த்தருடைய காரியம். உட்காரு. மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க சோம்பேறி பாஸ்டர் ஒண்ணுக்கு அடைய உனக்கு என்னதுக்கு உதவிக்கா நான் வந்து நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். என்ன நீ ஆண்டோடைய ஊழியத்தில் தானே இப்போ வந்திருக்க, இப்போ ஆண்டோடைய ஊழியத்தில் தானே காணிக்க இருக்கிற, அவனை போட்டு பார்த்து என் பிள்ளை கத்திரிக்கு. ஏன்னா என் சந்தஸ்திலே வளர்ந்து இந்த ஆடு வளர்த்தது இந்த அம்மா. அதனால அதெல்லாம் இருக்கு. இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருந்து அவங்க வளர்ந்து வந்து தான் பெரியவங்களா மாறி இருக்காங்க. அப்படி இருக்கிறதான கட்டத்தில் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயங்கர இடத்துல இருக்கு. அதனால கர்த்தருடைய ரகசியத்தை பற்றி எதாவது நினைக்கிறது சரி. அப்போ வாசிங்க. உன் கண்கள் போதகர் என்ன செய்யும் காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாடி சொல்லி வார்த்தை. அப்பதான் போதகர் சொல்லிட்டு அவன் காதுல விழும், எல்லாம் காதிலே விழாது. என்னமோ சொல்லிட்டு இருக்காரு, என்னமோ பேசிட்டு இருக்காரு. நீங்க டிவி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு தான், இங்கே மட்டும் இல்லை, இது நாளைக்கு யூடியூப்ல பார்ப்பீங்க. பார்க்குறவங்க இதில் சில அமைதியாக இருந்து பார்ப்பீங்க, ஆள் தெரியாமல் மறைஞ்சிருந்து பார்ப்பீங்க. அப்படின்னு தான் இருப்பீங்க. இது தேவனுடைய காரியம். பேசுகிறது கிருபை, கேட்பது கிருபை, பெற்றுக்கொள்ளுகிறது கிருபை, உணர்விடுகிறதும் கிருபைதான். அது ஞானவான்களுக்கு மட்டும்தான் தரார். அதனால்தான் சொல்லுகிறார், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டு, ஒரு ஞானம் உள்ளவர்கள் உண்டு என்று பார்க்க தேவரீர் மனபுத்திரை கண்ணோக்கினார். பார்க்கிறார். உணர்வு தான் முக்கியம். இந்த உணர்வு சரியில்லை, அறிவு சரியில்லை. சில நேரத்தில் சிலர்கிட்ட கேட்பேன், என்ன இன்னைக்கு என்ன குழம்பு, என்னத்தையும் ஒன்றை செய்து போட்டேன் வருதாவும். சில சொல்லுவாங்க, இன்னைக்கு என்ன குழம்பு பாஸ்டர், எங்க வீட்டில் என்ன கறி வச்சிருக்கோம் பாஸ்டர். ஒன்றும் இல்லை பாஸ்டர், கத்திரிக்காய் தான் வாங்க முடியும். அதில் சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக பேசும்போது சுத்த கத்திரிக்காயெல்லாம் இல்லையே, இப்போ சுத்த கத்திரிக்காய் கிடைக்க மாட்டேங்க பாஸ்டர் அப்படிங்கிறாங்க. சுத்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப சூப்பர் சூப்பர். என்ன சூப்பர்? சுத்த கத்திரிக்காயில் இருக்கிற சூப்பர் என்னன்னா, அது வந்து ஒரிஜினல், குடிச்சு தின்னதான காய். மற்றதெல்லாம் நல்லா இருக்கும், வெளியே உள்ள என்ன இருக்குன்னு யாருக்குண்டா விஷம், பயங்கரம், ரொம்ப கொடுமையான காரியம். காலங்கள் அப்படி போகுது. அப்போ அவனுடைய போதகரை நீ பார்க்கும்போது நல்லா ஜோமனு போது கேட்பாரு, ரெண்டாவது போதகரை பார்க்க வைப்பாரு, மூணாவது அந்த போதகர் சொல்றது வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும் போது வழியுதுவேங்கிற ஒரு சத்தம் எனக்கு தெரியும். இது நமக்கு போதகர் சொன்னார் அப்படின்னு தெரியும். அது கேட்டு கீழ்ப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு நேரம் மாம்சமும் என்னதான் உருவடியும், இந்த ஆத்மாவும் உருவடியும் போது ஐயோ போதகத்தை வெறுத்தேனே அப்படின்னு சொல்லி அப்பங்கிருந்து அழுவேன். கவனமா போகணும். இது கர்த்தருடைய காரியம், சிருஷ்டிகளுடைய காரியம், இயேசு கிறிஸ்துடைய காரியம். புது சிருஷ்டியாய் மாற்றி மேலே சாந்தி மேற்க சரி இருக்கிறார். அப்போ என்னன்னு சொன்னா, ஜோன்னு பார்க்கறதுடைய சேரெல்லாம் கொடுத்துருவாரு. சேரில் கிடைக்கலன்னு கஷ்டம் வரும். இதோட கஷ்டமா இல்லை.
இந்த ஸ்கூல்லாம் படிப்போடையே கொண்டு கற்று தருவேன். இது எவ்வளோ பாக்கியம். அது இந்த வாரம் நமக்கு இல்லை, அடுத்த வாரம் அவரோட மண்டபம் கிடைச்சிட்டு மண்டபத்தில் சேர்ல விடுங்க. 4 பேரை நீங்கள் ஓடிட்டு வருங்க. சரி, கற்று நல்ல கற்று புஸ்தகம். அப்போ அவருடைய வார்த்தையை கேட்கும் வாசிங்க. உன் சொருவுகளை மூடிய வெள்ளி தகட்டையும் விக்கிரங்கள் போல் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாமல் இல்லை. ஏன்? அப்பதான் அவனுக்கு நல்லா தெரியும் எது தீட்டுன்னு தெரியும். வெள்ளி, பொண்ணு, வஸ்திரம், இதுல இருக்கக்கூடியதான நிறைய கில்ட்டு எல்லாம் கில்ட்டா இருக்கும். கில்ட்டுன்னா முதல்ல சொன்னது வேற கில்ட்டு, ரெண்டாவது சொன்னது வேற கில்ட்டு. முதல்ல சொன்ன மின்னுகிறது, ரெண்டாவது சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா குற்றம். குற்றமா தெரியும். ஐயோ அப்படிதான் தெரியும். அப்படி தெரிஞ்சினாதான் நீ என்ன செய்வ? ட்ரெஸ்ஸை மாத்துவ, காரியத்தை மாத்துவ. இல்லைன்னா அப்படியே என்ன செய்ய முடியும்? போதையுடைய செல்லு கேட்கலையே, காதில் விடலையே. மாம்சமும் உன்னுடைய ஆத்மாவும் என்ன செய்யணும்? உருவடியக்கூடாது. அப்படி உருவழியக்கூடியதான் நிலையில் இல்லாதபடிக்கு கர்த்தர் வந்தவருக்கு அக்கறை உள்ளவராய் இயேசுவை மாத்திரம் தரல, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை தந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் சபையை தந்திருக்கிறார், சபையில ஊழியக்காரர்களை தந்திருக்கிறார். அந்த ஊழியக்காரர்களை கற்றுக் கொடுத்து அவங்க அர்ப்பணிப்போட கூட வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு அழைக்கப்பட்டதான ஸ்தானத்துல அவங்கள நடத்துறவங்க போதகர் நடத்துறாரு. இங்க இரு, அங்க செய், அப்படி போ அப்படின்னு சொல்றாங்க. அதுல துன்பம் வருது. அந்த வசனத்தில் வாசம் என்ன வரும்போது துன்பமும் என்னது வரும்போது இந்திய பகுதியில் வாசமே இப்போ வாசமே என்னது துன்பத்தில் சில நேரம் வரும். துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் அப்படி உனக்கு வந்தாலும் போதகருடைய காரியம் அப்பதான் தெரியும். அதைத்தான் பௌரபோசன் சொல்கிறார், வாழ்ந்திருக்கும் கற்றுக்கொண்டேன், வாழ்ந்திருக்கும் கற்றுக்கொண்டேன், எந்த நிலைமையிலும் மனரம்யமா இருக்கும்படி என்ன செய்தேன்? போதிக்கப்பட்டேன். போதிச்சேன். இந்த போதனை தான் நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியம். ஆக நம்ம வாழ்க்கையில நான் பார்க்கும்போது கத்திற்கு சோதர வாசிக்க அந்த வசனத்தை வாசிச்சு அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல் எரிந்து விட்டு சீப்போ என்பாய். அப்பொழுது நிலத்தில் விதைக்கும் விதைக்கு மழையையும் நிலத்தில் பலனாகி நிலத்தில் விதைக்கும் விதைக்கும். இப்ப நீர்ப்பாய்ச்சலான இடம், அதுல நீ விதைக்கிற. அப்படி விதைக்கிறதுல என்ன செய்வாரு? நீர்ப்பாலம் விதைக்கிற விதைக்கும் மழையையும் நிலத்தில் பலனாகி ஆகாரத்தையும் தருவார். ஆமா, நிலத்தில் ஒரு பலன் கிடைக்கும், ஒரு ஆகாரம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். 1000 இருந்து ஆகாரம் இல்லாம போனா என்ன பண்ணுவோம்? ஆகையினால இன்னைக்கு நேரமாயிட்டு இனி நான் இன்னைக்கு பிரசங்க நீர்ப்பாய்ச்சலான இடத்திலே விதைக்கிறவர்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, பிரயோஜனமான ஊழியர்கள் நம்முடைய பிள்ளைகளும் பிரயோஜனமுள்ளவர்களாக பிரயோஜனமான இடையிற்று ஆண்டவரே, நீர்ப்பாய்ச்சலான இடத்திலே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நம்புகிறது. நம்முடைய வசனத்தை பிரியமாய் இருக்கிறது விதமான நிலையில இந்த உலகத்திலே கடைசி நாட்களில் கற்பிரிய பணப்பிரிய ஆண்டவரே, விசுவாசிக்கிறதான நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள். எங்களுக்கு விசுவாசத்தை தோற்று விசுவாசத்தை கொடுத்தீர், விசுவாச வார்த்தைகளை கொடுத்தீர், வேதத்தை கொடுத்தீர். இயேசுவே, நாங்கள் நன்றியோடு வேதத்திலிருந்து உண்மை நாங்கள் கண்டோம். மூலமாக நாங்கள் வேதத்தை ஆண்டவரை கற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியார் கிறிஸ்துவின் ஆவியானவர் பெரிய செய்திதான் வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, உள்ளமையும் நாமத்தை சோதரி. ஆத்துமாவே கர்த்தரை
அவர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் மனவரோடு கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. Hallelujah, 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 hallelujah. Yesu Kristu maradevare, maradevare, maradevare. Amen. Yesu Kristu maradevare, nitya nityama. Hallelujah, 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 hallelujah. தம்பி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். என்ன உங்க குடும்பம் எப்படி இருக்கு? உங்க அம்மா எப்படி இருக்காங்க? அதான் கஷ்டம் தான்.